ஹாய், நான் நான்சி. ஒரு வழியா நாங்க இப்போ இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிட்டு இருக்கோங்க. ஸோ என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ இல்லையோ, இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கறது வந்து கிட்ஸ் பார்க் மட்டும்தான். ஏன்னா இவனுங்க 2 பேரும் வெக்கேஷன்ல இருக்கறனால, இவங்கள சமாளிக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்குங்க. ஸோ நாங்க இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு சில்ட்ரன் பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ இது ஒரு குட்டி பார்க் தான். சும்மா இவங்க என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்தது எங்களுக்கு, இனிஷியல் ஹிக்கப்ஸ் என்னென்னலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது தான் மெயினாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலான் இருக்கோம். அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து ஒரு 2.5 க்ளோஸ் டு 3 வீக்ஸ் தான் ஆக போகுது. பட் இதுக்குள்ளார எங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கனடாவில் வந்து சின் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து எஸ்எஸ்என்ங்க, சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். இந்த சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் இருந்தால் தான் நிறைய காரியங்கள் இங்கே வந்து நம்ம பண்ண முடியும். ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் கூட முதல்ல வந்து சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு ஜாபில் பேரோல் ரன் பண்ணோன்னா கூட நம்மளுக்கு வந்து அந்த எஸ்எஸ்என் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எஸ்எஸ்என் இல்லாமல் இங்கே நிறைய காரியங்கள் பண்ணவே முடியாது. கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண முடியாது, ஒரு ஸ்டோர் போய் ஒரு சிம் கார்டு கூட நம்மளால வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து எஸ்எஸ்என்ல இருக்குங்க. ஸோ இந்த எஸ்எஸ்என்ல தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா நாங்கள் இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் போடும்போது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் தள்ளி தான் அப்பாயின்மெண்ட்டே கிடச்சிது, நாங்கள் இருக்கிற ஏரியாவில் சுற்றி. ஸோ இதில் வந்து அதனால் என்னென்னா நம்மளுக்கு எல்லாமே 1 மந்தில் நம்ம அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 7 to 14 டேஸில் தான் அந்த கார்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து கனடாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக எந்த ஒரு சர்வீஸ் கனடாவில் போனீங்கனாலும் உங்களுக்கு சின் நம்பர் அவங்க ஜென்ரேட் பண்ணி இமீடியட்டாக நம்ம கையில் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா. ஸோ இங்கே அதுவும் கிடையாது. ஸோ நம்ம போனதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளுடைய அட்ரஸ்க்கு அதை வந்து மெயில் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸாக இருக்குது. அதில் தான் எங்களுக்கு ரொம்ப இஷ்யூஸ் இருந்ததுங்க. ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துலலாம் வந்து இதுக்கு வந்து வாக்கின்ஸே இருக்குங்க. ஆனால் வந்து வாக்கின்ல போனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்மளுக்கு அன்னைக்கு வந்து கிடைக்கும், அன்னைக்கு நம்மளுக்கு அப்ளிகேஷன் போட முடியும் அப்படின்னு 100% சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு எவ்வளோ பேர் வராங்களோ அந்த கூட்டத்தை வச்சு தான் வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஏர்லி மார்னிங் சீக்கிரம் போய் சில பேர் வாக்கின்க்கு போட்டு 4 ஹவர்ஸ்லாம் வெயிட் பண்ணி கடைசியில் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிற கேஸும் இருக்குது. போய் உடனே நம்மளுக்கு கூட்டம் கம்மியாக இருந்ததுன்னா அப்ளை பண்ணியிருக்க கேஸும் இருக்குது. ஸோ நம்ம வாக்கின்ஸில் இந்த மாதிரி நம்மளால வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி வாக்கின்ஸ் போட்டு போகலாம். ரெண்டாவது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற ஏரியாவை தாண்டி கொஞ்சம் வெளியில் போனீங்கன்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கிடைக்குதுங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டுட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தள்ளி போனோம். ஸோ இமீடியட்டாகவே ஒரு 2 டேஸ்லேயே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து விசா நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்டர்லேயே கூட எங்கேயாவது நீங்கள் எஸ்எஸ்என் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வரலாம். ரெண்டாவது சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்ட்ஸ் தாங்க. கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இப்போ நாங்கள் இந்தியாலேயும் சரி கனடாலேயும் சரி நம்ம வந்து கிரெடிட் கார்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அதில் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணுற பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், அது கிரெடிட் ஹிஸ்ட்ரி பில்ட் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே நாங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இங்கே வந்து நம்ம உள்ளே வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண போனால் எந்த பேங்க்குமே வந்து கிரெடிட் கார்டு தர்றதுக்கு ரெடியாக இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து 0 கிரெடிட் ஹிஸ்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸில். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வெறும் அதனால் என்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி டெபாசிட் போட்ட ஒரு கிரெடிட் கார்டு. ஸோ நம்ம முன்பணம் மாதிரி டெபிட் கார்டு மாதிரியே ஒரு கிரெடிட் கார்டு, அதை நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பெரிய சேலஞ்சுங்க. ஏன்னா கிரெடிட் ஹிஸ்ட்ரி நம்ம பில் பண்ணோம், கிரெடிட் கார்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து எங்களுக்கு இந்த ஜால்வ் அப்படின்ற ஒரு கிரெடிட் கார்டு வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜால்வ் அக்கௌண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கனடா, இந்தியா இதில் இருக்கிற கிரெடிட் ஹிஸ்ட்ரியை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கிரெடிட் கார்ட்ஸ் அப்ரூவ் பண்ணி தராங்க. அதனுடைய லிங்க்கை நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பொறுத்து அவங்க வந்து அந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கிரெடிட் கார்டு குவாலிஃபை ஆகுதோ ஆக்சுவலாக அந்த கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து யூஎஸ் கிரெடிட் கார்டுன்றதுனால உங்களுக்கு வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி பில்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு பெரிய ஒரு தலைவலி பிடிச்ச ப்ராசஸ்ஸு. ஏன்னா நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்டு
ஈவன் இந்தியன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் அது வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணி கிட்டத்தட்ட எங்களுக்கு அது வந்து ஒரு 3 வீக்ஸாக அந்த ப்ராசஸிங் போச்சுங்க. ஸோ அது முடிச்சு தான் எங்களுக்கு வந்து அப்ளிகேஷனே அப்ரூவ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் இது டேக்ஸ் டைம். ஸோ அட்லீஸ்ட் ஆனால் தேவர் ஏபிள் டு கிவ் அஸ் ஒன் கிரெடிட் கார்டு. ஸோ அந்த இதன் மூலியமாக நம்ம இப்போ வந்து கிரெடிட் பில்லிங் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்ததுங்க. அடுத்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங்க. ஸோ ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டில் வந்து பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து மெதுவாக பண்ணேன். என்ரோல்மெண்ட்டில் வந்து பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு சீட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூல் வந்து கிடச்சிடுது. ஆனால் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏஜுக்கு வந்து கிரேட் 1 வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்கங்க. இப்போ இங்க வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது கனடா பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் அவங்களுடைய பர்த்டேஸ் வந்து எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க. இங்கே வந்து செப்டம்பர் 1 வரைக்கும் தான். ஸோ இவங்களுடைய பர்த்டே வந்து செப்டம்பரில் வர்றதுனால இவங்களோட எலிஜிபிலிட்டி வந்து கிரேட் 2க்கு கிடையாது. ஸோ தே அகெயின் ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் கிரேட் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ அவங்க அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் வந்து ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து செப்டம்பர் முன்னாடி இருந்திருந்தா அவங்க வந்து கிரேட் 2க்கு எலிஜிபிள் போல. செப்டம்பருக்கு அப்புறம் வரவங்களுக்கு எல்லாமே வந்து கிரேட் 1லேருந்து மறுபடியும் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது நாங்கள் போய் கேட்டதுக்கு அவங்க வந்து கிஃப்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஒருவேளை அவங்க நல்லா பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் அப்படின்னா தே கேன் அகாமடேட் தெம் ஃபார் த நெக்ஸ்ட் கிரேட். ஆனால் இப்போ வந்து இனிஷியலாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய அப்செட்டிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னும் கிரேட் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க, 1 இயர் நமக்கு போகுது. பட் அஃப்கோர்ஸ் இது ஐ திங்க் ரீலொகேஷனில் இந்த ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ வி கான்ட் டூ எனி திங் அபவுட் இட். இதுதாங்க இனிஷியலாக இப்போதைக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச். ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. கார் ரெஜிஸ்ட்ரேஷன் மாற்றணும், அப்புறம் லைசன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணும்போது இதுலேயும் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஆக்சுவலாக உங்களுக்கு இனி வரும் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.